ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, ஜெர்மனி நாட்டை விட ஒரு ஒரு பெரிய பாப்புலேஷன். அந்த பாப்புலேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளும் இன்னைக்கு காலையில எழுந்து ஸ்கூலுக்கும் போகாம, காலேஜுக்கும் போகாம, எந்த வேலைக்கும் போகாம, புதுசா எந்த ஒரு ஸ்கில்லும் கத்துக்காம இருந்தா எப்படி இருக்கும்? வாவ், அது கேட்கவே ஒரு ஒரு டிஸ்டோபியன் மூவி மாதிரி இருக்கு. இருக்குல்ல? ஆனா உண்மை என்னன்னா, அந்த கண்ட்ரி நம்ம இந்தியாக்குள்ள தான் இருக்கு. ஓ மை காட். வணக்கம் buddies, welcome to today's deep dive. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேட்டர் செம்ம ஹாட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். நம்ம சோர்சஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே அந்த 23 AUG எக்ஸ்பிளைன் டேட்டால இருந்து எடுத்தது. இது வெறும் ஒரு நியூஸ் அப்டேட் இல்ல கைஸ், நம்ம நாட்டோட ஃபியூச்சர் பத்தின ஒரு பெரிய ரியாலிட்டி செக். எக்ஸாக்ட்லி. இது ரொம்ப முக்கியமான டீப் டைவ். இன்னைக்கு கவனிங்க கைஸ். நம்ம சோர்சஸை வச்சு பார்க்கும்போது 4 பெரிய விஷயங்கள். இது நம்ம நாட்டில் இருக்கிற இந்த மேசிவ் யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட். செகண்ட், நாம எப்படி நம்ம சொந்த ஐபோன்ஸை உருவாக்க போறோம் அங்கிற அந்த மேனுஃபேக்சரிங் ஆம்பிஷன். கரெக்ட். தேர்ட், இதுனால அமெரிக்காக்கும் சைனாக்கும் நடுவுல நாம எப்படி ஒரு ட்ரேட் வார்ல மாட்டிக்கிட்டோம். அண்ட் ஃபைனலி, இந்த குளோபல் சப்ளை செயினை வெரிஃபை பண்ற அதே நேரத்துல அமெரிக்காவும் இந்தியாவும் தங்க சொந்த சிட்டிசன்ஸை வெரிஃபை பண்றதுல எப்படி திணறிட்டு இருக்காங்கங்கிற அந்த எலெக்ஷன் டிராமா. செம்ம டாபிக்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ இதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு தான் இன்னைக்கு உண்மையிலேயே பார்க்க போறோம். கண்டிப்பா. ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். குளோபல் பிராண்ட்ஸ், மேனுஃபேக்சரிங், சப்ளை செயின், பெரிய வார்த்தைகள் பேசுறதுக்கு முன்னாடி இந்த எக்கோசிஸ்டமை பில்ட் பண்ண போற ஆட்களை பத்தி பேசணும்ல. Yes. We have all heard the term NEET. அதாவது not in education, employment or training. Exactly. ஆனா இந்த 23 ஆகஸ்ட் எக்ஸ்பிளைன்ட் டேட்டால இருக்க ஷாக்கிங் ஸ்டாட் என்னன்னா 8.7 crore. ஓ வாவ். அதாவது 87 million Indians aged 15 to 29 are in this NEET category. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது டோட்டல் ஜெர்மனி பாப்புலேஷனை விட அதிகம் கைஸ். உண்மையாவே இது ஒரு பெரிய கிரைசிஸ். இது எப்படி நடக்குது? நம்ம ஊர் மக்களுக்கு படிக்க பிடிக்கலையா, இல்லனா வேலை செய்ய பிடிக்கலையா? இல்ல, ஆக்சுவலி அங்கதான் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது அவங்க எடுத்த முடிவில்ல. அப்படியா? நம்ம சிஸ்டம் அவங்கள அந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கு. நீதி ஆயோக் இந்தியாவோட யூத்த 5 குரூப்ஸா பிரிக்கிறாங்க. ஓகே, என்னென்ன குரூப்ஸ்? ஸ்கூலிங், ஓகே, டெர்ஷரி எஜுகேஷன், அதாவது நம்ம காலேஜ், ரைட், formal work, informal work, and finally in the NEET youth. Imagine an 18-year-old. Okay. அவங்களுக்கு ஆக்சுவலி 3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஒன்னு படிக்கணும், இல்லனா வேலை செய்யணும், இல்லனா ரெண்டுமே இல்லாம இருக்கணும். ரைட். இந்த 8.7 crore பேரு அந்த தேர்ட் ஆப்ஷன்ல இருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல எங்க பார்த்தாலும் இன்ஜினியரிங் காலேஜஸ், ஆர்ட்ஸ் காலேஜஸ்னு சுத்தும் போதே கண்ணுல படுது. டிகிரி வாங்கினவங்க எல்லாம் எங்க போறாங்க? அங்கதான் நம்ம ரூட் காஸ் இருக்கு. டேட்டா படி பார்த்தா only 8.25% of graduates தான். வெயிட், வெறும் 8%? எஸ், 8.25% தான் அவங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்குது. The gap between theoretical education and practical skills is it's massive. Oh man. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ஃபுல்லா தியரி ஃபோக்கஸ் பண்றத தவிர ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்றதுன்னு பிராக்டிக்கல் ஸ்கில்ஸ் கொடுக்கல. Education gives you a degree, but employment gives you a salary based on performance and output. இது எப்படி இருக்குன்னா, ஒரு காஸ்ட்லியான ஜிம் மெம்பர்ஷிப் எடுத்துட்டு, ஆனா உள்ள போய் அந்த எக்விப்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம சும்மா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி. The degree is the gym membership, but the skills are missing. சரியான அனாலஜி. அண்ட் இதுல இன்னொரு பெரிய சைக்காலஜிக்கல் அண்ட் ஃபைனான்ஷியல் ட்ராப் இருக்கு. என்னது? தி சங்க் காஸ்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஓகே. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆல்ரெடி தங்க கையில இருக்கிற காசெல்லாம் போட்டு எஜுகேஷன் லோன் எல்லாம் எடுத்து பிள்ளைங்களுக்கு டிகிரி வாங்கி கொடுத்துறாங்க. உண்மைதான், நம்ம ஊர்ல நடக்கிறது தான். அதுக்கப்புறம் இந்த கேப்பை ஃபில் பண்ண புதுசா ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்கில்லிங் கோர்ஸ் படிக்க கூடுதலா செலவு பண்ண அவங்களால முடியாது. ரைட். They are already in debt. So it's a vicious cycle. ஸ்கில்ஸ் இல்லனா வேலை இல்ல, வேலை இல்லனா காசு இல்ல, காசு இல்லனா திரும்ப போய் ட்ரெயின் ஆக முடியாது. சோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த நீட் கேட்டகரிக்கு போயிடுறாங்க. கரெக்ட். ஆனா வெயிட், கவர்மெண்ட் ஆல்ரெடி நிறைய பேருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் வழியா ட்ரைனிங் கொடுத்துருக்கு. I've read that crores of rupees have been poured into this. அதெல்லாம் ஒர்க் ஆகலையா? உண்மைதான். 2014-15ல இருந்து பார்த்தா 7.67 crore மக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காங்கன்னு கவர்மெண்ட் டேட்டா சொல்லுது. அப்புறம் என்ன? But if we connect this to the bigger picture, வெறும் ட்ரைனிங் நம்பர்ஸை தனியா பார்த்தாது. நிதி ஆயோக் பாயிண்ட் அவுட் பண்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம அவுட்கம்ஸ் தான் மெஷர் பண்ணணும். அவுட்கம்ஸ்னா
ஜாப் பிளேஸ்மெண்ட் ரேட்ஸ் எப்படி இருக்கு, அவங்க இன்கம் லெவல்ஸ் உண்மையில இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு ட்ராக் பண்ணணும். ஜஸ்ட் எத்தனை பேர் அந்த ட்ரைனிங் சென்டருக்கு வந்தாங்கன்னு கவுண்ட் பண்ணக்கூடாது. Got it. It's like measuring how many people entered the gym, not how much weight they lost. யா எக்ஸாக்ட்லி. So, what is NITI Aayog's actual solution for this? இந்த 8.7 crore பேரை எப்படி வேலை வைக்க போறோம்? அவங்க சில ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ் ப்ரப்போஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட், ஸ்கில்லிங்க எஜுகேஷன் கூடவே கொண்டு வரணும். ஓகே. இப்போ fewer than 1 in 12 ஸ்கூல்ஸ்ல தான் வொகேஷனல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இத மாத்தி கிளாஸ் 6ல இருந்து 12th வரை ரெகுலர் சப்ஜெக்ட்ஸ் ஆக்கணும். லைக் என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ்? லைக் ஜெனரல் எம்ப்ளாயபிலிட்டி அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். முக்கியமா கிளாஸ் 9th இருந்து காஷல் ட்ராக்ஸ் இன்ட்ரோ பண்ணணும். காஷல் ட்ராக்ஸ்னா என்ன? இது ரெகுலர் சிலபஸ் மாதிரியா? ஆல்மோஸ்ட். ஆனா இது லோக்கல் இண்டஸ்ட்ரி டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். ஓ ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏரியால ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதிகமா இருக்குன்னா அங்க EVs, கிரீன் டெக் சம்பந்தமான ஸ்பெஷலைஸ்ட் ட்ரைனிங் கொடுக்கணும். That makes sense. அண்ட் ஈக்குவல் வெயிட்டேஜ் இன் போர்ட் எக்ஸாம்ஸ்ல தரணும். அப்பதான் பேரண்ட்ஸ்க்கும் அந்த ஸ்டிக்மா போகும். உண்மைதான். அப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ரெண்டிஸ்ஷிப்ஸ் பிளே a huge role. Earn while you learn model. சூப்பர். கவர்மெண்ட் கிட்ட நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரமோஷன் ஸ்கீம், அதாவது நாப்ஸ் ஒரு ஸ்கீம் இருக்கு. இதை யூஸ் பண்ணி MSMEs கூட ஸ்டூடெண்ட்ஸை கனெக்ட் பண்ணி படிக்கும் போதே பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தரணும். Okay, this makes a lot of sense. So we fix the skilling gap. ஆனா இந்த யூத்க்கு வேலை தர ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வேணும்ல, and that brings us to the manufacturing sector. எஸ். Specifically mobile phones. ஒரு பக்கம் நம்ம யூத் பத்தி பேசிட்டோம். அடுத்த லாஜிக்கல் ஸ்டெப் இஸ் where will they work? எக்ஸாக்ட்லி. The answer is making real Indian smartphones. இதுவரைக்கும் நம்ம ஸ்டேட்டஸ் என்ன இதுல? We have a huge success story on the surface actually. India is currently the second largest mobile manufacturer globally by volume. Wow, second largest. Yes, smartphones நம்ம largest export ஆயிடுச்சு recently. நம்ம ஊர்ல யூஸ் ஆகிற 99.2% phones நம்ம ஊர்லயே made in India தான். 99.2%னா practically everything. அது ஒரு massive achievement ஆச்சே. அப்போ பிரச்சனை எங்க இருக்கு? The devil is in the details. Manufacturing developmentல actually 4 stages இருக்கு. Okay. Stage 1 வந்து import substitution. அதாவது வெளிநாட்டு பொருளை நிற்காத்தி நம்ம ஊர்லே பண்றது. Right. Stage 2 domestic assembly. Stage 3 export oriented manufacturing. And stage 4 domestic value addition, DVA, and creating local brands. Okay, நாம இப்போ எங்க இருக்கோம்? நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா ஸ்டேஜ் 2ல தான் இருக்கோம். Wait, domestic assembly தான் பண்றோமா? நான் நினைச்சேன் நம்ம ஃபுல்லா நாமே செஞ்சுட்டோன்னு. இல்ல. நம்ம domestic value addition DVA வந்து வெறும் 23% தான். 23 தானா? அதாவது ஒரு ஃபோனோட டோட்டல் வேல்யூல 77% வேல்யூ வெளிநாட்டுல இருந்து தான் வருது. Oh no. ஹை வேல்யூ காம்போனன்ட்ஸ் ஆன மைக்ரோசிப்ஸ், OLED டிஸ்பிளேஸ், கேமரா மாடியூல்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம ஒர்க்கர்ஸ் இங்க ஜஸ்ட் ஃபைனல் அசெம்பிளி தான் பண்றாங்க. Okay. We are not designing the chips or inventing the technology here. ஒரு ஆப்பிள் ஐபோன் எடுத்துக்கோங்க. டிசைன் USAல நடக்குது. கோர் காம்போனன்ட்ஸ் சைனா, ஜப்பான், கொரியால இருந்து வருது. நம்ம ஆட்கள் அதை ஜஸ்ட் ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்றாங்க. Oh man. இந்த ப்ராசஸ்ல India captures only a tiny fraction of the profit. I get it now. இது எப்படி இருக்கும்னா pizza base, cheese, exotic toppings எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம ஊர்ல இருக்க ஓவன்ல வச்சு பேக் பண்ணி பாக்ஸ்ல பேக் பண்ணி நான் தான் பீஸா செஞ்சேன்னு சொல்ற மாதிரி. Exactly. பேக்கிங் ப்ராசஸ்க்கு கொஞ்சம் காசு கிடைக்கும், but the real value is in the ingredients and the secret recipe. மிகவும் சரியான கம்பேரிசன். We're just baking the pizza. இததான் மாத்தா கவர்மெண்ட் இப்போ ஒரு புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஸ்கீம்? The Mobile Phone Manufacturing Scheme or MPMS. MPMS. Okay. பழைய PLI ஸ்கீம், ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ், வந்து வால்யூம் ப்ரொடக்ஷன் மேல ஃபோக்கஸ் பண்ணிச்சு. அதாவது எப்படியாச்சும் நிறைய ஃபோன்ஸ் அசெம்பிள் பண்ணணும்னு. கரெக்ட். இந்த புது MPMS ஸ்கீம் வேல்யூ எடிஷன் அண்ட் ட்ரூ இந்தியன் பிராண்ட்ஸ் உருவாக்குறது மேல ஃபோக்கஸ் பண்ணுது. Okay. MPMS, let's break this down. Because this involves serious taxpayer money, right? How much are we talking about? It's a 5-year plan, starting from 2026-27 to 2030-31. Total budget வந்து 62,500 crore. 62,500 crore-ஆ? ஆமா. கோல் என்னன்னா, நாம அந்த ஸ்டேஜ் 4க்கு போகணும்.
deeper component manufacturing, like making the actual camera lenses and motherboards here, and creating globally competitive Indian brands. 62,500 crore. இது செம்ம பெரிய அமௌண்ட். இதை எப்படி கம்பெனிஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க? எனக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மேல எப்பவுமே ஒரு டவுட் இருக்கு. சம்டைம்ஸ் பெரிய கம்பெனிஸே சும்மா சப்சிடிஸை வாங்கிட்டு போயிடுவாங்க. That's a valid concern. And government இதுக்கு ஒரு clever mechanic யூஸ் பண்றாங்க. இது ரெண்டாவது component of the scheme. ஓகே. Moving baseline system for existing brands. மூவிங் பேஸ்லைன்னா? Incentives, அதாவது 2.25% to 5% of eligible sales வெறும் incremental salesக்கு தான் கிடைக்கும். ஓகே. And baseline is equal to previous year's domestic sales plus 15%. Wait, let me deduce this. So basically, government is saying, ஓ நார்மல் பிசினஸ் growthக்கு நான் காசு தரமாட்டேன். Correct? இப்போ ஒரு கம்பெனி போன வருஷம் 1000 phones வித்தாங்கன்னா, இந்த வருஷம் மார்க்கெட் வளர்ச்சியில ஆட்டோமேட்டிக்கா 1150 phones வித்துடுவாங்க. Yeah. அண்ட் இட் சப்சிடி கிடையாது. 11,501வது போன்ல இருந்து தான் சப்சிடி ஸ்டார்ட் ஆகும். Is that it? Exactly. That is the mechanism. நீங்க நார்மலா பண்றதை விட எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஸ்கேல் அப் பண்ணாதான் பப்ளிக் மணி கிடைக்கும். Oh wow, that's smart. It forces companies to aggressively expand. And on the second part of MPMS, இன்னும் interesting. என்னது? நம்ம கிட்ட ஆப்பிள் சாம்சங்க்கு டஃப் கொடுக்கற மாதிரி ஒரு இந்தியன் பிராண்ட் வேணும்ல, அதுக்காக எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் தராங்க. ஓ சூப்பர். பேஸ் இன்சென்டிவ் 5% கிடைக்கும், டொமெஸ்டிக் சோர்சிங் போனஸ் எக்ஸ்ட்ரா 1.5%, இந்தியன் டிசைன் அண்ட் R&Dக்கு எக்ஸ்ட்ரா 3%. ஆனா ஒரு பிராண்ட் இந்தியன் எப்படி ப்ரூஃப் பண்றது? ஒரு ஃபாரின் கம்பெனி இங்க வந்து பேர் மாத்திக்கிட்டா ஒத்துப்பாங்களா? Definitely not. ஸ்ட்ரிக்ட் கிரைட்டீரியா இருக்கு. என்ன கிரைட்டீரியா? அந்த பிராண்ட் இந்தியால இன்கார்பரேட் ஆயிருக்கணும். 51% ஓனர்ஷிப் இந்தியன் சிட்டிசன்ஸ் கிட்ட இருக்கணும். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி IP, அதாவது ட்ரேட்மார்க் அண்ட் பேட்டன்ஸ் கம்ப்ளீட்லி இந்தியன் கண்ட்ரோல்ல இருக்கணும். பிளஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஹவுஸ் டிசைன் ஃபுல்லா இந்தியால நடக்கணும். அப்போதான் அந்த எக்ஸ்ட்ரா சப்சிடி கிடைக்கும். Okay, so this links back perfectly. We are trying to build real Indian phones, which means we need local components. Yes. ஆனா இப்போ வரைக்கும் இந்த high value components like chips and displays எங்கிருந்து வருது? Majority is from China. Correct. And here's where it gets really interesting, guys. இந்த supply chain தான் இந்தியாவை ஒரு massive international trade dramaல கொண்டு போய் விட்டுருக்கு. உண்மைதான். அமெரிக்காவுக்கும் நமக்கும் என்ன பிரச்சனை இங்க? இது ஒரு global supply chain reaction. Historically, US totally relied on China as a manufacturing hub. Right. ஆனா இதனால அமெரிக்காவோட டொமெஸ்டிக் மேனுஃபேக்சரிங் வளரவே இல்ல and a huge trade deficit created. So 2018ல இருந்து US வந்து Chinese goods மேல heavy tariffs போட்டாங்க. Okay. சில ப்ராடக்ட்ஸ் லைக் செமிகண்டக்டர்ஸ், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மேல 100% வரை டாரிஃப்ஸ் போட்டாங்க. 100% டாரிஃபா? அதாவது சைனால 100 ரூபீஸ்க்கு தயாரிக்கிற ஒரு மைக்ரோ சிப் அமெரிக்கால இம்போர்ட் ஆகும்போது 200 ரூபீஸ் ஆயிடுமா? Exactly. It makes Chinese products artificially expensive, so Americans will buy local. So China சும்மா இருந்தாங்களா? அங்கதான் the great transhipment scam ஆரம்பிக்குதுன்னு US அக்யூஸ் பண்றாங்க. Transhipment-ஆ? அதுனா என்ன? US claims that China is using India and about 40 other countries like Mexico, Vietnam and even the EU as enablers. Enablers-ஆ? Okay. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, சைனா அந்த $100 மைக்ரோசிப்பை டைரக்டா யூஎஸ்க்கு அனுப்பாம இந்தியாக்கு அனுப்பும். இங்க ஸ்பெசிஃபிக்கா நம்ம பூனே, குஜராத், சென்னை இண்டஸ்ட்ரியல் பெல்ட்ஸ்ல அது ரிசீவ் பண்ணி சின்ன சின்ன ஃபைனல் அசெம்பிளி வேலை தான் பார்ப்பாங்க. ஓ, ஓகே. அப்புறம் மேட் இன் இந்தியான்னு லேபிள் மாத்தி யூஎஸ்க்கு அனுப்பிடுவாங்க. ஓ, ஸோ யூஎஸ்க்கு இந்தியா மேல எந்த டாரிஃபும் இல்ல. ஸோ அந்த $100 சிப்பு ஜஸ்ட் லேபிள் மாத்தி யூஎஸ்க்கு $100க்கே போயிடும். எஸ். 100% டாக்ஸ் அவாய்ட் ஆயிடும். யூஎஸ் கவர்மெண்ட்க்கு வர வேண்டிய டாரிஃப் ரெவென்யூ காலி. யா, கம்ப்ளீட்லி காலி. இதனால அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆக்சுவலி? யுஎஸ் எஸ்டிமேட்ஸ் படி அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் $28 பில்லியன் இன் டாரிஃப் ரெவென்யூ லாஸ் ஆகிருக்கு. $28 billion? வாவ். இதனால தான் யுஎஸ் இப்போ இந்தியா மேல பெரிய பிரஷர் போடுறாங்க. வெயிட், ஐ ஹேவ் டு புஷ் பேக் ஹியர். நம்ம உண்மையிலேயே சீட் பண்றோமா? ஆர் இஸ் திஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் மேக் இன் இந்தியா ஸ்ட்ராட்டஜி? நம்ம முன்னாடியே பேசணும், நமக்கு MPMS ஸ்கீம் படி ஸ்டேஜ் 4 போக இன்னும் டைம் ஆகும். இப்போ ஸ்டேஜ் 2ல அசென்ட்ரேட் பண்ண நமக்கு அந்த காம்பனன்ட்ஸ் தேவைதானே? உண்மைதான். Are we just a middleman changing stickers or are we genuinely building an industry? இது ஒரு very complex geopolitical question and we have to look at it impartially through the data.
Okay, let's look at the data. India strictly denies the transhipment allegations. நம்ம டேட்டா என்ன சொல்லுதுன்னா 2015ல இருந்து 2026 வரை நம்ம எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இம்போர்ட் ஃப்ரம் சைனா 3.3%ல இருந்து 13% ஆயிருக்கு. Okay, components import increase ஆயிருக்கு. ஆனா finished goods imports drastically drop ஆகிருக்கு. For example, consumer electronics and finished telecom instruments பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கு. See, this proves our point. நம்ம finished products வாங்குறது இல்ல. Yeah. நாம raw materials and components தான் வாங்குறோம். We are legitimately trying to build a manufacturing ecosystem here. We are not just a repackaging hub. That is exactly India's defense. நம்ம genuine-ஆ value add பண்றோம். Interestingly, US டேட்டாவை பார்த்தாலும் ஒரு உண்மை புரியும். என்ன உண்மை? US imports from China $525 billion இருந்து $327 billion-க்கு குறைஞ்சிருக்கு. Okay. ஆனா அமெரிக்காவோட டோட்டல் குளோபல் இம்போர்ட்ஸ் $2.41 trillion இருந்து $3.50 trillion ஆகியிருக்கு. Which means அமெரிக்காவோட import dependence actually குறையல. Exactly. அவங்க டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் பெருசா வளரல. அவங்க ஜஸ்ட் சைனால இருந்து வாங்குறதுக்கு பதிலா வேற கண்ட்ரீஸ்ல இருந்து வாங்குறாங்க. The supply chain just shifted. It didn't disappear. சரியான observation. Tariffs changed where goods come from, not how much is imported. Right. ஆனா இந்தியாவோட ரியல் த்ரெட் என்னன்னா US இந்த டேட்டாவை எடுத்துக்காம நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் மேலயும் டாரிஃப்ஸ் போட்டாங்கன்னா நம்ம மேக் இன் இந்தியா ஃபார் த வேர்ல்ட் ஸ்ட்ராட்டஜி பெருசா அஃபெக்ட் ஆயிடும். Oh, true. சைனீஸ் காம்பனன்ட்ஸ் இப்போ சீப்பரா இருக்கு. அதை கட் பண்ணா நம்ம growth and export competitiveness completely slow ஆயிடும். So on one hand, the US and India are fighting over who controls the global manufacturing supply chain and how to verify where a product truly comes from. Yes. But interestingly, when you look inside their own borders, both these massive democracies are fighting an even bigger battle over who controls the ballot box. Yeah. ரெண்டு நாடும் தங்க சொந்த சிட்டிசன்ஸை எப்படி வெரிஃபை பண்றதுன்னு திணறிட்டு இருக்காங்க. This is our final topic. Yes, the timing is perfect actually. Recently, President Trump posted a comment comparing the US and Indian voting system. Oh, what did he say? என்ன கேட்டாங்கன்னா இந்தியாவோட எலெக்ஷன் கமிஷன் எப்படி mandatory photo ID இல்லாம எலெக்ஷன்ஸ் நடத்துறாங்கன்னு. It forces us to look at how diametrically opposite these two democratic systems are. Here is how I see it. India's system is like a zero trust banking app. Okay. OTP வரணும், பாஸ்வேர்ட் வேணும், ஃபேஸ் ஐடி வேணும். They trust no one until proven. Right. America's system is like a childhood honor system pledge. நீங்க நான் சிட்டிசன் சொன்னா போதும். ரெண்டு சிஸ்டமும் ஸ்ட்ரக்சரலி எவ்வளோ டிஃபரெண்டா இருக்குல்ல? That's a brilliant mechanical analogy. Let's break down why they are so different. Yeah, tell me. India is highly centralized. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஃப்ராக்சர்ட் நேஷனை யுனைட் பண்ண நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சென்ட்ரல் அத்தாரிட்டி தேவைப்பட்டுச்சு. கரெக்ட். அதுதான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதாவது ECI. ECI ஆஃபிஷியல்ஸ் உங்க வீட்டுக்கே வந்து ஹவுஸ் டு ஹவுஸ் என்யூமரேஷன் பண்ணி ரோல்ஸ் கம்பைல் பண்றாங்க. நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம் அத. மேண்டேட்டரி ஐடி வேணும், எலக்டோரல் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு, இபிக் இல்லனா ஆதார் வேணும். The state takes the responsibility of finding you. And the US, why is it an honor system? Historical context தான். US founding fathers ஒரு tyrannical central kingக்கு பயந்து தான் நாட்டை உருவாக்குனாங்க. Oh, I see. They didn't want a massive federal government holding a master list of all citizens. So based on Article 1, Section 4 of their constitution, elections are completely decentralized. Okay. 50 different states அவங்களோட own rules create பண்றாங்க. Federal Election Commission வெறும் campaign finance தான் regulate பண்ணும், voting rules இல்ல. 50 different systems அது எப்படி ஆக்சுவலா ஒர்க் ஆகும்? அங்க voter registration is completely self-initiated. Okay. National Voter Registration Act, NVRA, 1993 படி motor vehicle officesல driving license வாங்கும் போது register பண்ணலாம். சூப்பர் ஈஸியா இருக்கே. And citizenship is self-affirmed. நீங்க applicationல நான் US citizen-னு டிக் பண்ணி சைன் பண்ணா போதும். You state it under penalty of perjury, but documented proof initially தேவையில்ல. Wait. Documented proof வேணாமா? ID requirement கூட state by state மாறும். சில ஸ்டேட்ஸ்ல photo ID வேணும், சில ஸ்டேட்ஸ்ல just utility bill போதும். And US heavily relies on mail-in voting, whereas Indiaல அது வெறும் 1% தான்.
ஆனா இப்போ ரெண்டு கண்ட்ரீஸ்லயும் இந்த சிஸ்டம்ஸ் மேல பெரிய கான்ட்ரோவர்சிஸ் போயிட்டு இருக்கே. What is the Save America Act in India's SIR process? Both countries are currently struggling with the exact same democratic tension, என்ன டென்ஷன்? shifting the burden of proof to the voter. USல the Save America Act, அதாவது Safeguard American Voter Eligibility Actனு ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அது என்ன பண்ணுது? It proposes mandatory proof of citizenship. Passport, birth certificate, இல்லனா naturalization paper submit பண்ணணும் for registrations. Wait, அது நல்ல விஷயம் தானே. செக்யூரிட்டி கூடும்ல. What is the problem? Proponents argue exactly that. It stops non-citizen voting and ensures integrity. But opponents point out a mechanical flaw. என்னது? It will disenfranchise about 20 million eligible American citizens. 20 million பேரையா? எப்படி? Imagine an 80-year-old poor citizen whose birth records were lost in a flood 40 years ago. Or a young person who has never traveled abroad so doesn't have a passport. Obtaining these documents costs time and money. Oh, I didn't think about that. Opponents argue that data shows non-citizen voting is statistically zero. For example, Department of Homeland Security, DHS, ஒரு தடவை 2.78 lakh potential non-citizens flag பண்ணாங்க. Okay. But investigate பண்ணி பார்த்தா, it was just 185 potential cases. செக்யூரிட்டியை ஏத்துறது நல்லதுதான், ஆனா 20 million genuine voters வெளியே அனுப்புற கூடாது. Wow. And what about India? நாம எப்படி இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்றோம்? நமக்கும் பிரச்சனை இருக்கா? எஸ், இந்தியால SIR, அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ப்ராசஸ் நடக்குது. The goal is to purify the electoral rolls. பியூரிஃபைனா எப்படி? இது எப்படி நடக்குதுன்னா, பூத் லெவல் ஆஃபீசர்ஸ் ஃபார்ம்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரெக்கார்ட்ஸ் ஸ்க்ரூட்டனைஸ் பண்றாங்க. டூப்ளிகேட் என்ட்ரீஸ், டிசீஸ்ட் பீப்புள் அண்ட் ஷிஃப்டட் வோட்டர்ஸை ரிமூவ் பண்றதா மெக்கானிக்கல் ப்ராசஸ். அது நார்மல் தானே? ஆனா கிரிட்டிக்ஸ் என்ன பாயிண்ட் அவுட் பண்றாங்கன்னா, இந்த ரீசன்ட் ஃபேஸ் 2ல over 7 crore names manually delete ஆயிருக்கு. 7 crore names-ஆ? That's a huge number. இதனால சில ஸ்டேட்ஸ்ல ஷார்ப் ஃபால் இன் ஜெண்டர் ரேஷியோஸ் இருக்கு. ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸோட நேம்ஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனேட்லி டிலீட் ஆகியிருக்குன்னு சீரியஸ் அலிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்லி இன் போத் கண்ட்ரீஸ் த கோர் டென்ஷன் இஸ் தி எக்ஸாக்ட் சேம், balancing extreme security against the risk of excluding genuine voters. Exactly. Either you make it too loose and risk fraud or too strict and lock out your own citizens. உண்மையான வார்த்தைகள். It's the ultimate tightrope walk for any democracy. What a deep dive, guys. நம்ம எங்க ஆரம்பிச்சோம், எங்க வந்து முடிச்சிருக்கோம் பாத்தீங்களா? Yeah. From 8.7 crore NEET youth to 62,500 crore smartphone scheme, அடுத்து Transhipment trade wars, and finally, how democracies verify their own people. Everything is a system trying to balance itself. And here is a final provocative thought for our listeners to mull over. Let's connect the very first topic with the trade war. Okay, how does an unemployed 20-year-old solve a geopolitical trade war? Think about the mechanics. இப்போ அமெரிக்கா நம்மள டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பண்றோம், சைனா காம்பனன்ட்ஸை ஜஸ்ட் அசெம்பிள் பண்றோம்னு தான் அக்யூஸ் பண்றாங்க. Right. Suppose India can successfully execute the NITI Aayog plan. If we train those 8.7 crore unemployed youth with high-tech vocational skills using Kaushal tracks. Okay. If we give them the practical tools to not just assemble a pizza, but to design the microchips and build the camera lenses from scratch, we wouldn't need to import those high-value components from China anymore. Oh my God. Yes, we would naturally achieve that 50% plus domestic value addition for our MPMS smartphones. Wow. We would completely silence the US transhipment allegations because the components would be 100% authentically Indian. உண்மைதான். And we solve our demographic youth crisis in one massive stroke. The future of global trade literally sits in the hands of India's unemployed youth. Boom! Mind blown! அந்த டாட்ஸ் இப்போ எக்ஸ்ரே மாதிரி கிளியரா கனெக்ட் ஆகுது. Yeah. The youth are not the burden of the system. They are the exact engine needed to fix the global supply chain. Think about that, guys. இந்த perspective உங்களுக்கு வேற எங்க கிடைக்கும்? Exactly. Catch you in the next deep dive. Bye, buddies.